நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா போடும்போது தான் அதோட வலி எனக்கு தெரிஞ்சுச்சு. போடும்போது ஒரு 3½ ஹவர்ஸ் ஒரே இடத்துல உட்காரணும். ஒரே இடத்துல உட்காந்து ஃபுல்லாவே நம்ம வந்து கொஞ்சம் நகர்ந்துக்கிச்சுனாலும் கேப் கிழியும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது அப்படியே ஸ்டில்லாவே இருக்கணும். கரெக்ட்டா அவங்க ஒட்டணும். அந்த ஜாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு போட்ட அப்புறமா அந்த தலைவலி அதுக்கு மேல ஒரு பெயின்ஃபுல்லா ஒரு விஷயம். பட் அதெல்லாமே பார்த்து ஸ்டார்ட்டிங்ல அது கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேக்கு அப்புறமா அதுவே பழகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். மொத்தம் ஒரு 13 நாள் இந்த கெட்டப் போட்டிருப்பேன். 13 டேஸு. அது அப்புறம் போக போக பழகிடுச்சு. ரொம்ப நாள் கேப் விட்டு அப்புறம் ஆடியோ லான்ச்ல போடும்போது தான் திருப்பி லைட்டா தலைவலி வந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து போட்டா ஒண்ணும் தெரியல. கேப் விட்டு போடும்போது தான் ஒரு பெயின் தெரிஞ்சுச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வீட்ல ஃபேமிலிலாம் பார்த்துட்டு சொன்னாங்களா? ஏன்டா இந்த கெட்டப்பு? எங்க அம்மா எல்லாரும் எங்க அம்மாவுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே என் வீட்ல தான் நான் மேக்கப் போட்டே நான் கிளம்புனேன். ஃபர்ஸ்ட் டே. அப்போ எங்க அம்மாலாம் பார்த்துட்டு, "என்னடா இது இப்புட்றா இருக்க?" அப்படின்னு எங்க அம்மாக்குலாம் செம்ம ஷாக்கு. "டேய் என்ன ஐயோ! உன்ன பார்க்க முடியலடா" அப்படின்னு எங்க அம்மா தலைய குனிகிறாங்க. சரிம்மா, சரிம்மா இதுல என்னம்மா இருக்கு கேரக்டர்? ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் ட்ரெய்லர்லாம் வந்த அப்புறமா, "எனக்கு இந்த படம் தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குடா. இந்த படம் தான் நீ ஏதோ ஒரு மாரி படமா ஃபீல் ஆவுது." ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமெடி இருந்தா கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து படத்துல காமெடி வைடா. நானாம்மா வைக்க முடியும்? டைரக்டர் வைக்கணும். ஏன்னா படங்கள் என்ன நான் பண்ண படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சீரியஸான டோன்ல தான் இருக்கும்.